சென்னையில் கடந்த 28 வருடங்களாக பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் துறையில் புகழ்பெற்று விளங்கக்கூடிய ராயல் பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸின் சிறப்பினை இன்றைய தகவல் உலா நிகழ்ச்சியில் நேயர்களுக்கு வழங்குகிறோம். இந்நிறுவனத்தின் உரிமையாளர் திரு வாசுதேவன் அவர்கள் இந்நிறுவனத்தின் செயல்பாடுகள் குறித்து நேயர்களுக்கு விளக்குகிறார். வணக்கம், நான் வாசுதேவன். ராயல் பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் இதில் கம்பெனி நடத்திட்டு வரேன். பேக்கிங் அண்ட் மூவிங் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கேன். வீட்டு சாமான், ஆஃபீஸ் மெட்டீரியல் இதெல்லாம் சேஃபாக மூவ் பண்ணி கொடுத்துக்கிட்ருக்கேன். 1997 ஆரம்பித்தேன். 96 வரைக்கும் சுந்தரம் இண்டஸ்ட்ரீஸ் டிவிஎஸ்ங்கிற கம்பெனியில் நான் ஒர்க் பண்ணேன். அதில் கிடைச்ச அனுபவமும் அதனுடைய பேஸாக வச்சு தான் நான் இதை ஆரம்பித்தேன். இன்றைக்கி டிரான்ஸ்போர்ட் சர்வீஸு, பேக்கிங் அண்ட் மூவிங் ஆஃப் ஹவுஸ் ஹோல்ட் சர்வீஸ் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்பார்ட் ஃப்ரம் திஸ், இப்போ காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துட்ருக்கேன். ஆஃபீஸ் மூமெண்ட்டு இந்தியா ஃபுல்லாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு இந்தியா ஃபுல்லாக நண்பர்களும் இவங்க கவுண்டர் பார்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்காங்க. தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் எந்த பின்கோடுக்கும் எங்கே வேணாலும் நான் உடனே ஆரம்பித்து பார்த்து அவங்க அசஸ் பண்ணி அவங்க சாமானை எந்த ஊர்லேருந்து எந்த ஊருக்கு வேணாலும் இந்தியாவில் சேர்த்துருவேன். சேஃப் அண்ட் செக்யூர், எந்த விதத்துலேயும் ஒரு சின்ன பிசுறு இல்லாமல் நல்லபடியாக மனம் கோணாமல் கஸ்டமருக்கு எவ்வளோக்கு எவ்வளோ முடிஞ்ச வரைக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ண முடியுமோ பண்ணி கொடுத்துட்ருக்கேன் சார். அதுதான் ஒரு முக்கியமான இது. நம்ம ஃப்ரிட்ஜு, டிவி, வாஷிங் மிஷின் ஒவ்வொரு பொருளையும் எலக்ட்ரானிக் ஐட்டத்தை ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறதுனால டேமேஜ் இல்லாமல் அவங்களுக்கு சேஃபாக கொடுக்க முடியுது. அதோடு இல்லாமல் ஒவ்வொரு பொருளையும் அதுக்குடைய பீரியடு எத்தனை வருஷம் அவங்க சப்போஸ் வெளியூர் போகிறாங்க, அங்கே போய் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு 2 months ஆகும், 3 months ஆகும்னா அந்த பீரியடுக்கு தகுந்த மாதிரி பேக் பண்ணுவோம். அதே அவங்க ஃபாதர் நேட்டிவில் இருக்காங்க, அவங்க ஃபாரின் போகிறாங்கன்னா அந்த கிராமத்தில் அவங்களுடைய வீட்டில் வச்சுட்டு போகிறாங்கன்னா ஒரு 2 to 3 years சேஃப்டியாக இருக்கிற மாதிரி ஸ்டோரேஜ் பேக்கிங்கிறது ஸ்பெஷலாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகாமல் அதுக்கு நம்ம ஹெச்டிவி ஷீட்ஸு, பெட் ஷீட்ஸ் அப்படி போடுவோமே தவிர கார்கெட்டட் ரோல் யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா அது அதிகமாக ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகுங்கிறதுனால யூஸ் பண்ணாமல் சேஃப்டியாக பண்ணுவோம். ஒரு காலத்தில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுது அப்படின்னாக்க லாரியை கூப்பிடுவாங்க, அவங்களே கஷ்டப்பட்டு கட்டி ஏற்றி ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டு இருந்தாங்க. பேங்க் மேனேஜர்ஸு அதிகமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது பேங்க் மேனேஜர்ஸ் இருக்கும். ஒரு 10% வேலை நிமித்தமாக போவாங்க. பட் அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அவங்களுக்கு. பொருள் அவங்களே பேக் பண்ணுறதுனால அவங்க டேமேஜ் ஆச்சுன்னா கூட யாரையும் ப்ளேம் பண்ண முடியாது. இது ஒரு 95-96க்கு அப்புறம் தான் கிராஜுவலாக பிக்கப் ஆச்சு. ஆரம்ப காலத்தில் நாங்கள் பேக்கிங் பண்ணுறதுக்கு ரொம்ப பலவிதமான மெட்டீரியல் யூஸ் பண்ணோம். அதாவது கார்கெட்டட் ரோல் இப்போ வந்திருக்கு. அப்போல்லாம் வைக்கப்பிரி மாட்டுக்கு போடுவாங்களே அந்த புல், அந்த வைக்கப்பிரியை வச்சு சுற்றி பந்து மாதிரி அதை ரெடி பண்ணி அதை கொண்டு போய் சேஃபாக டெலிவரி பண்ணிகிட்டு இருந்தோம். அது நிறையா பேருக்கு டஸ்ட் அலர்ஜி அது இது வர ஆரம்பித்த அப்புறம் 1 by 1 அப்படியே கிராஜுவலாக மாற்றி கொண்டோம். இப்போ ஏற்றி இறக்கி கொடுக்கறதுல எந்த விதமான இதுவும் இல்லாமல்
இப்போ இந்தியாவில் எங்கே என்ன பண்ணுறோன்னா, நமக்கு வந்து இந்தியன் பேக்கர்ஸ் ஆர்கனைசேஷன்னு நாங்கள் ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. அதனால் அந்த ஆர்கனைசேஷனில் அங்கே இருக்கிறவங்களுக்கு ஃபோன் பண்ணால் போகிறோம், உடனே போய் பார்த்துட்றாங்க. அவங்களுக்கு எது தமிழ்நாட்டில் வேணாலும் நாங்கள் பார்த்துக்குறோம். ஸ்டேட் வைஸ் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒரு மெம்பர்ஸ் இருக்கும். அந்தந்த மெம்பர்ஸ் அந்த ஸ்டேட்டில் நியர்பை பீப்புளை கூப்பிட்டு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணி கொடுத்துட்றாங்க. பேக்கிங் பண்ணணும், மூவ் பண்ணணும்னு கஸ்டமர் எங்களை கூப்பிட்டு சொல்லிட்டாங்கன்னா, நேராக ஃபஸ்ட்டு அவங்க வீட்டுக்கு எங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் அனுப்புவோம். அவர் போய் பார்த்துட்டு ஒரு லிஸ்ட் எடுப்பார். லிஸ்ட் எடுத்துகிட்டு அது எந்த வண்டியில் வரும்னு எனக்கு கன்வே பண்ணுவார். அது எந்த வண்டியில் வரும்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சார்ஜ் பண்ணுவோம். நார்மலாக ஒரு பேச்சுலர் ஐட்டம் இல்லை மினிமம் ஐட்டம் வச்சுருக்காங்க, ஒரு டாடா ஏஸ் லோடு தான் இருக்குன்னா ரஃப்லி வி ஆர் சார்ஜிங் 5,000 rupees. அதே இது சிங்கிள் பெட்ரூமாக இருக்குது, அவங்களது பேக் பண்ணி மூவ் பண்ணணும், சேஃப்டியாக பண்ணி கொடுக்குறோம், அதுக்கு 12,000 வாங்குகிறோம். டபுள் பெட்ரூம் இருக்குது, லோக்கல் சென்னைக்குள்ளே பண்ணுறதா இருந்தால் அதுக்கு 12,000 வாங்குகிறோம். அதே இது பெங்களூர் அப்படின்னா அரௌண்ட் 25,000 to 30,000 வாங்குகிறோம். பேஸ்ட் ஆன் த மெட்டீரியல், வேல்யூ ஆஃப் த மெட்டீரியலையும் நம்ம கன்சிடர் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி தான் பேக்கிங் பண்ணுமே தவிர, இந்த வேல்யூ எல்லாத்தையும் அசஸ் பண்ணுறதுக்கு நேரம் வந்து பார்த்தா தான் எங்களால் கரெக்டாக சொல்ல முடியுதுங்கிறதுனால, எனக்கு என்னுடைய நம்பரில் நீங்கள் ஒரு மெசேஜ் கொடுத்துட்டீங்க ப்ரெசண்ட்டாக அட்ரஸ்ஸு அப்படின்னாலே மீதி எல்லா ப்ராசஸும் பேக்ஹெண்ட்லேருந்து நம்ம ஆஃபீஸ்லேருந்து உங்களை கூப்பிட்டு கேட்டு வந்து பார்த்து எல்லாமே பண்ணுவோம். எலக்ட்ரானிக் குட்ஸ் அப்படின்னாக்க ஃபஸ்ட்டு ஒரு பிளாஸ்டிக் லேயர் போடுவோம். அதுக்கடுத்தது அது மேலே வந்து ஒரு பபிள் ஷீட், அதுக்கடுத்தது அது மேலே ஒரு கார்கெட்டட் ரோல். இதை போட்டு இது மேலே 4th லேயராக வந்து ஒரு ஸ்டிச் ஃபிலிம், ஏன்னா அது வந்து மூவ் ஆகாமல் டைட்டாக பிடிச்சிக்கிறதுக்காக ஒரு ஸ்டிச் ஃபிலிம் போடுவோம். இது அவுட் ஸ்டேஷன். லோக்கலை பொறுத்த வரைக்கும் ஃபோம் ஷீட்டுன்னு ஒன்று வச்சுருக்கோம். அது வந்து ஒரு ஷீட்டையும் காட்டுறேன். இப்போ அந்த ஷீட்டில் பேக் பண்ணிட்டா 3 mm உள்ளே வந்து ஃபோம் ஷீட் இருக்கும், மேலே ஒன்று உள்ள வெளியிலையும் மொத்தம் 5 லேயர் இருக்கும். அதை அப்படியே பேக் பண்ணிட்டா எந்த விதத்துலையும் லோக்கலுக்கு டேமேஜ் ஆகாது. டேமேஜுங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது சார். சேஃப்டி மூவ்மெண்ட் பண்ணித்தான். இதுதான் நம்ம வேர் ஹவுஸு. இந்த வெளியூர் போகிறவங்க, ஜாப் விஷயமாக போகிறவங்க, வீடு ரெனிவேட் பண்ணி ரீகன்ஸ்ட்ரக்ஷன் போகிறவங்கெல்லாம் அவங்களுடைய மெட்டீரியல் கொடுத்துட்டு போயிடுவாங்க. நாங்கள் அதை கொண்டு தனித்தனியாக ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருவோம். அவங்களுடைய நீடு எப்பயோ அந்த நேரத்தில் கொண்டு போய் திருப்பி டெலிவரி கொடுப்போம். இங்கே கொஞ்சம் இது ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது, எந்த விதத்துலேயும் ப்ராப்ளம் கிடையாது, சேஃப்டியாக இருக்கும். மினிமம் ஒரு 20 வீட்டை சாமானை நம்ம இங்கே கொண்டு ஸ்டோர் பண்ணலாம். இதேமாரி இன்னும் 2 வேர் ஹவுஸ் வச்சுருக்கோம். 2 to 3 years அப்படி இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா இதெல்லாம் ஸ்டோரேஜ் பேக்கிங் பேர். இது ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகாமல் இதுக்கு கார்கெட்டட் ரோல் யூஸ் பண்ண மாட்டோம் நாங்கள். இதேமாரி HDB ஷீட் யூஸ் பண்ணி இதில் போடுவோம். உள்ள நாப்தலின் பால்ஸ் அந்த கெமிக்கல் கொஞ்சம் போட்டுருவோம். அதனால் எந்த விதத்துலையும் இது லாங் பீரியட் ஆனாலும் எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. சேஃப் எப்படி ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்களோ அதேமாதிரி சேஃபாக போய் அவங்களுக்கு ரீச் பண்ணிவிடுவோம். வெளிநாட்டுக்கு போகிறவங்க ஒரு வீடு 18,000 20,000 ரூபா கொடுத்து ரெண்ட்டில் வச்சுட்டு போகிறதுக்கு அதுக்கு ஒரு செக்யூரிட்டி வேறு அரேஞ்ச் பண்ணணும். அந்த அரேஞ்ச்மெண்ட் வேண்டாம்னு சொல்லிட்டு தே வில் ஹேண்ட் ஓவர் டு அஸ். இதுக்கு நாம் வந்து ஒரு சிங்கிள் பெட்ரூம் அப்படின்னா ஆவரேஜாக ஒரு 4-5 சார்ஜ் பண்ணுறோம். டபுள் பெட்ரூம் சாமான் இருக்குன்னா ஒரு 6,000 rupees சார்ஜ் பண்ணுறோம். 2 years 3 years கழிச்சு வந்து அவங்க பார்த்தா கூட அவங்களுடைய மெட்டீரியல் என்ன கண்டிஷனில் கொடுத்தாங்களோ சேஃப் கண்டிஷனில் எகைன் நாங்கள் டெலிவரி கொடுத்துருவோம். எங்கள் வேர் ஹவுஸில் 24 hours செக்யூரிட்டி இருப்பாங்க. அவங்களுடைய நம்பரும் உங்களுக்கு நாங்கள் முன்னாடியே கொடுத்துருவோம். இந்த பக்கமாக நீங்கள் போகிறீங்க விசிட் பண்ணணும் அப்படின்னா கூட இறங்கி நீங்கள் பார்த்துட்டு போகலாம். நாங்கள் வந்து ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்கோம். 24 hours ஆஃபீஸ் இருக்கா இல்லையான்னு எப்போ வேணாலும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ரெண்டாவது, வி ஆர் ரெஜிஸ்டர்ட் அண்டு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, GST ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். இங்கே தான் இருக்கோங்கிறதுக்கு எந்த விதமான ப்ரூஃபும் கொடுத்தா தான் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். ப்ராம்ப்ட் ரெமிட்டன்ஸ், நாங்கள் கரெக்டாக ரெமிட் பண்ணுறோமா இல்லையாங்கிறது பேன் நம்பரோ எங்களுடைய GST நம்பர் கொடுக்குறோம், நீங்கள் அதில் செக் பண்ணிக்கலாம். நல்ல சர்வீஸ் கொடுக்கணும்,
இது கண்டினியூஸாக பண்ணணும். சேஃப்டியாக எல்லா பொருளையும் நல்ல விதமாக கொண்டு கொடுக்கணுங்கிற ஒரே மோட்டிவில் இத்தனை வருஷமாக ஓட்டிட்டேன். இன்னும் கொஞ்ச நாள் அதையும் நல்லபடியாக பண்ணிவிடுவேன். நார்மலாக ஆவரேஜாக டெய்லி 2 பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார். சாட்டர்டே சண்டேனா மினிமம் ஒரு 10. இத்தனை வருஷமாகவும் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரெசிடென்ஸ் பண்ணுறோம், யார் கூப்பிட்டாலும். ஆஃபீஸ் நிறையா சாஃப்ட்வேர் ஆஃபீஸ் பண்ணுறோம். சர்வர்ஸு, அதனுடைய கம்ப்யூட்டர்ஸ், மெயின் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே. இப்போ ரீசெண்டாக ஒரு கம்பெனி பண்ணேன், ZF கம்யூனிகேஷன்றதில் 10th ஃப்ளோர். ஆவரேஜ் வெயிட் பார்த்திங்கன்னா 1.5 டன் அந்த மெட்டீரியல். அது கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து 10th ஃப்ளோர் வித்தவுட் எனி டெல்ட்டிங் 10th ஃப்ளோருக்கு மேனுவல் யூஸ் பண்ணி கொண்டு போய் ஹேண்ட் ஓவர் பண்ணோம். மூமெண்ட் பக்கத்தில் தான் பண்ணுறோம், நியர்பை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு வண்டியை கூப்பிட்டு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா, நம்ம டிவியோ ஃப்ரிட்ஜோ வாஷிங் மிஷினோ ரெகுலராக வாங்க போகிறது கிடையாது. லைஃப்பில் ஒரு தடவை தான் வாங்குகிறோம். அதனுடைய சேஃப்டி ஆஸ்பெக்டை நம்ம மனசில் வாங்கி, நீங்கள் வெளியில் என்ன செலவு பண்ணுறீங்களோ ஒரு 2000 rupees கேட்குறாங்க, நியர்பை ஒரு 4 ஐட்டம் போகிறதுனால அதே 2000 rupees தரேன்னு சொல்லிவிட்டு எங்களை கூப்பிடுங்க, நான் பெஸ்ட்டு சர்வீஸ் பண்ணித்தரேன். காரணம் எங்கள்கிட்ட இருக்கிற ஆளுங்க, எங்கள்கிட்ட ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே அதில் கை தேர்ந்தவங்க. அதனால் உங்களுடைய பொருள் சேஃப்டியாக இருக்குங்கிறத அஷூரன்ஸ் கொடுத்து அதே காஸ்ட்டுக்கு நாங்கள் பண்ணித்தரேன். என்ன நீங்கள் எந்நேரமும் தொடர்பு கொள்ளுங்க. இந்த நிகழ்ச்சி ஏராளமான நேயர்கள்லாம் பார்த்துட்ருக்காங்க. யாரெல்லாம் என்னென்ன பர்பஸ்க்காகலாம் உங்களை தொடர்பு கொள்ளலாம்? ரெசிடென்ஸ் வீடு மாற்றணும், புது வீடு கட்டிட்டோம், கிரகப்பிரவேசம் பண்ணிட்டு புது வீடு கட்டிட்டிங்கனாலும் என்னை கூப்பிடலாம். ஆஃபீஸ் மாற்றணுன்னா என்னை கூப்பிடலாம். ஃபாரின் போகிறீங்கன்னா என்னை கூப்பிடுங்க, உடனே அதையும் பேக் பண்ணிக்கிறோம். உங்களுடைய நீட் பேக்கிங் அண்ட் மூவிங் சர்வீஸ் அப்படின்னாலே என் நம்பர் ஞாபகம் வரா மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. டெஃபினட்டாக பெஸ்ட்டு சர்வீஸ் நான் கொடுப்பேங்கிறது அஷூரன்ஸ் கொடுக்குறேன்.